வணக்கம்மா. எல்லாம் உங்கள் பேர் உங்கள் கிளாஸை சொல்லுங்கள். பேருக்கே பயமா? சரண்யா 11th B நர்சிங் குரூப். 12th B ஈஸ்வரி ராய். 12th B ஓடக்கூடாது 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 ஓட ஓடது ஓடது ஓடது. சரி ஓகேம்மா. இப்போ நம்ம ஸ்கூல் இன்றைக்கி நூற்றாண்டு விழா காணுது பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது? செம்ம ஹாப்பியாக இருக்குது. எதனால் ஹாப்பியாக இருக்குது? 100 வருஷம் ஸ்டார்டிங்லேயும் இருக்கோம், எண்ட்லேயும் நாங்கள் தான் இருக்கோம். அதனால சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். 100 வருஷம் ஸ்டார்டிங்லேயும் நாங்கள் தான் இருக்கோம், எண்ட்லேயும் நாங்கள் தான் இருக்கோம். ஓகே, வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. மிகவும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். இது வரைக்கும் ஒரு ஆனுவல் டே கூட நான் பார்த்ததும் இல்லை, வேறு ஸ்கூலில் நடந்ததும் இல்லை, நான் படித்த ஸ்கூல்லையும் நடந்ததில்லை. லாஸ்ட்டாக இந்த வருஷம் 12th முடித்து வெளியே போகிறேன். இந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் ஆனுவல் டேவே நம்ம பார்க்காம போயிடுவோமோன்னு ஒரு கவலையாக இருந்தேன். ஆனால் நம்ம கொண்டாட போகிற ஆனுவல் டேவே வந்து 100 இயர் 100 வருஷம் முடிய போகிற விழா அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இதில் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா ப்ரோக்ராமுக்கு? ஓகே, என்ன பண்ணுறீங்க? நாங்கள் எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராம். என்ன டான்ஸ் ஆட போகிறீங்க? தாண்டியா. தமிழ் தாண்டியா தான் ஆடுவீங்க. பரதநாட்டியம் நம்ம கிராமிய பாட்டு ஆட மாட்டீங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க, அதனால நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு இதை எடுத்துருவோம். சரி ஓகேம்மா. ஓகே, இப்போ அடுத்த ஒரு டீம் வந்திருக்காங்க. தம்பி, இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து A1 B1 C2 அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாமே ஒரே டீமாக தான் இருப்போம். இப்போவும் அந்த மாதிரி இருக்கீங்களா எப்படி? 12th A1ல நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். ஒற்றுமையாக எல்லாமே நான் கேட்ட கேள்விக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையா? நாங்கள் எல்லாம் க்ளோஸாக தான் இருக்கோம். வெளியே வந்தால் மாமா மச்சான் எல்லாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் ஜாலியாக இருக்குது. இந்த 100வது செட்டில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் படிக்கிறதுல. நாங்கள் தான் இருக்கோம். நீ காலம் கடந்து இன்னும் ஒரு 100 வருஷம் போனதுக்கப்புறமும் நாங்கள் தான் 100வது டீம் நீங்கள் தான். அப்புறம் இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் இங்கே வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நிறைய பேர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர். இந்த இது வந்து வரலாறு மிக்க ஸ்கூலு. இங்கே ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இந்த ஸ்கூல் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே, நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அங்கே படிக்கிறேன் இங்கே படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஒரு வரலாற்று மிக்க ஸ்கூலில் 100வது ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறீங்க. ரைட்டு. நீ என்ன சொல்ல வர சொல்லு முடியும். என்னதான் ஸ்கூல் இருந்தாலும் எங்கள் ஸ்கூல் மாதிரி எந்த ஸ்கூலும் வராதுண்ணே. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லு. என்னதான் ஸ்கூல் இருந்தாலும் எங்கள் ஸ்கூல் மாதிரி எந்த ஸ்கூலும் வராதுண்ணே. போட்டு அடிச்சு தூக்கி இதுக்குன்னே ஒரு 100 மார்க் தூக்கி போட உனக்கு தம்பிக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் தானே எப்பவுமே கெத்து. நீங்கள் பேட்டி எடுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. மற்ற ஸ்கூலில் கிடைக்குமா அந்த மாதிரியே? அதான் சொல்லு. 12th A1 தானே கெத்து. இந்த 100 ஆண்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் தலைமை ஆசிரியர் அப்படின்ற பெருமையும் உங்களுக்கு தான். உங்கள் தலைமையில் தான் இந்த நூற்றாண்டு விழா நடக்குது. அது வந்து உங்கள் மனதுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்வான தருணங்கள் இருக்குது, அதை ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் வந்து இது ரொம்ப பாரம்பரியமான ஸ்கூலு. ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இந்த ஸ்கூல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. அதுலேயும் நான் வந்த பிறகு தான் சொன்னாங்க இது கரெக்டாக 100 ஆண்டு முடிஞ்சு நூற்றாண்டு விழா எடுக்க வேண்டிய டைமுன்னு. ஸோ அது உண்மையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய விஷயத்தை கேள்விப்படுறேன். உவே சுவாமிநாதர் ஐயர் இங்கே வந்து பேசியிருக்காரு. அவர் ஒரு தமிழ் இலக்கிய மன்ற விழாவில் பேசினது ஒரு புத்தகமாக வந்து அந்த புத்தகத்தில் 2 சாப்டராகவே அது வந்திருக்குது. அதுமாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் இங்கே இருக்குது. எல்லாமே ஒரு மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயம். 2வது, இந்த முன்னாள் மாணவர்களும் இந்த விழா எடுத்த உடனே ரொம்ப ஆர்வமாக நம்ம படித்த பள்ளிக்கூடம்னு நிறைய டொனேஷன் கொடுத்துட்ருக்குறது ரொம்ப பெருமையான விஷயம். ஆனால் முன்னாள் மாணவர்களாக சேர்ந்து நம்ம அரசு பள்ளியை நீங்கள் தான் வலுப்படுத்தணும். பேர் குழஞ்சிநாதன். முன்னாள் மாணவர் தானே நீங்கள்? முன்னாள் மாணவர் தான். இந்த விழாவிற்கு தான் வந்திருக்கீங்க? ஆமாம். எந்த ஆண்டில் நீங்கள் 12th பாஸ் அவுட்டு? நாங்கள் 88 89 10th 88 10th. ஓகே, 10th. இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நூற்றாண்டு விழாவுக்கு உங்கள் மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, அதோட நிகழ்வுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. நம்ம கூட படித்தவங்கலாம் பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கல்வி கற்றுக் கொடுத்த ஆளை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகே, மன நிறைவாக இருக்கீங்க. நாமெல்லாம் அந்த பள்ளி வாழ்க்கையை கடந்து திருப்பி அந்த பள்ளிக்கூடம் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்குலாம் அந்த ஆட்டோகிராஃப் படமும் பள்ளிக்கூடம் படமும் தான் பிளிங்க் ஆகிட்டு நம்ம முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே பார்த்து இந்த பக்கம் வந்தால் நம்மளை ஸ்டூடெண்ட் ஆக்குற மாதிரி இவங்களாம் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நூற்றாண்டு விழா வந்தது. இதனால நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம்ண்ணா. பாட்டு போட்டி நிறையா வச்சு அதிலலாம் நாங்கள் சந்தோஷப்பட்டு விளாண்டோண்ணா.
அதனால பழைய நூற்றாண்டு விழா முன்னாடி படித்தவங்களாம் இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு அதானா. ஓகே, தம்பி என்ன சொல்கிறான்னா, நூற்றாண்டு விழா வந்தது எனக்கு பாட்டு போட்டி வச்சாங்க, பாட்டு பாடி ஜாலியாக இருந்தேன், அதனால எல்லா சீனியர்ஸும் வாங்கன்னு சொல்கிறான். கொஞ்சம் என்ன பாட்டு பண்ணேன்? நான் பாட்டு தானே நான் பாடுறா, ஜாலியாக தான் பாடு. இது வந்து நம்ம ஸ்கூலில் இருப்போம் இல்லையா, நம்ம 10th முடிஞ்ச உடனே அப்படியே சீனியராக பிரிஞ்ச உடனே குரூப் பிரிவோம், A1 A-Bன்னு. அது மாதிரி இவங்க A1 தம்பி நீங்களா? C1. ஓகே, C1 தம்பி 100 வருஷம் தாண்டி இந்த ஸ்கூல் வந்ததே பெரிய விஷயம் தானே. எல்லாம் முன்னால் படித்த மாணவர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி படித்தவங்களாம் வருவாங்க. வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும். நல்லா போட்டி நிறையா எடுத்துருக்காங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நிறைய ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தான். ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், நம்ம சகோதரிகள்லாம் நான் மறைக்கிறேன்னு சொல்கிறாங்க. கேள்வியை கேட்டு மைக்கை கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் சொல்லிடுங்க மேம். இப்போ வந்து பெரிதாக நீங்கள் மற்ற ஸ்கூல்களில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பள்ளியில், அங்கே வந்து நூற்றாண்டு விழா கண்டிருக்க கொஞ்சம் அரிது தான். அதில் அரியலூர் மேல்நிலை பள்ளி வந்து நூற்றாண்டு விழா காணுது. இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி உங்கள் மனதுக்கு தோணுது? முன்னாள் மாணவர்கள் வருவாங்க, நீங்களும் முன்னாள் மாணவியாக கூட இருக்கலாம். இன்னாள் மாணவிகள், அவங்களுக்கு முன்னாள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது இந்த மாணவிகளுக்கு கொஞ்சம் கருத்துக்களும் சொல்லுங்கள் மேடம். நான் வேலைக்கு போயிடுறேன் மேடம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நான் இந்த பள்ளியில் படிக்கலை, ஆனால் கடந்த 10 வருடங்களாக இந்த பள்ளியில் நான் அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணதுலேருந்தே இதே பள்ளியிலே கடந்த 10 வருடங்களாக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பள்ளியை நிறைய ஒரு 3-4 ஹெச்எம்ஸ் தலைமை ஆசிரியராக நிறைய பேர் இருந்தாலும் அதாவது இந்த ஆண்டு இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது ஒரு பெண் தலைமை ஆசிரியர் இருப்பதே எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 10 வருடங்களாக மாணவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் ஒவ்வொரு வருடத்திற்கும் நல்ல பிள்ளைகளாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தும் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய நலனை கருதி தான் ஆசிரியர்களாகிய நாங்கள் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு என்ன ஒரு உதவியாக இருந்தாலும் நாங்கள் முழு மனதுடன் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த நூற்றாண்டு விழா எங்களுக்கு பெருமையை தேடி தருகிறது. எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் நாங்கள் பணிபுரியும் போது இந்த நூற்றாண்டு விழா வருவது எங்களுக்கு பெருமையை அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியில் நூற்றாண்டு விழாவானது எங்களுக்கு கோலாகல திருவிழாவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு திருமண விழாவில் ஃபோட்டோ ஷூட் வைப்பாங்க, அதே மாதிரி இங்கே ரெடி ஆகிறது. அதே போல் லைட் செட்டிங்கோட மிக பிரம்மாண்டமாக இந்த நூற்றாண்டு விழா நடைபெற்று முடியும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த பள்ளிக்கு பெருமையை தேடி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடம் 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 கடைசியாக ஒரு கேள்வி மேடம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் மேடம். நாங்கள் ஸ்கூலிங் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக மேடம் எல்லா வாதியாட்டும் அடி கம்பல்சரி வாங்கியிருக்கேன். நான் ஒரு மிடில் அந்த மாதிரி மாணவன் தான் மேடம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் மாணவர்களை அடிச்சிருக்கீங்களா, மாணவிகளை அடிச்சிருக்கீங்களா? அது இல்லை மேம், இல்லை மேடம், மாணவிகள்கிட்ட கேட்குறேன் மேடம். ஓகே மேம், நான் கண்டிப்பாக நான் எல்லா 1ஆவதுலேருந்து 12ஆம் போகிறே எல்லா ஆசிரியர்கள்ட்டும் அதிகமாக இல்லை மேடம், அடி வாங்காமல் நாங்கள் படித்ததில்லை. இப்போ இருக்கிற மாணவிகளை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி மாணவர்கள் நடந்துக்கிறாங்களா? எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம்? நாங்கள் மாணவிகளை எந்த விதத்திலையும் அடிப்பது கிடையாது. நாங்கள் அன்பால் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாணவிகளை எங்களுடைய வழிக்கு கொண்டு வருகின்றோம். அதுபோல் நாங்கள் சொல்வதை எங்களுடைய மாணவ மாணவிகள் கேட்டு அதன்படி நடந்து எங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை பெற்று தருகிறார்கள். அது மிகவும் எங்களுக்கு பெருமையை தேடி தருகிறது. நன்றி. தேங்க்யூ மேம். மேம் அடிக்கிறாங்களா? உண்மையை சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள். எப்பா இவன் வேறு நான் என்ன மிரட்டிகிட்டே இருக்கான்ப்பா. இவனை ஒரு பேட்டி எடுத்துடுறான்ப்பா. இருப்பா வாப்பா, இது அப்படியே ரெக்கார்ட்லேயே வச்சுக்கோ. பொதுவாக வந்து நம்ம முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள், வயதான மாணவர்கள்லாம் பார்த்துனோம். நீ என்னடா படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். 8th படிச்சுட்டு என்ன நீ பேட்டி எடுக்கலன்னா இந்த ஸ்கூலை விட்டே தாண்ட முடியாதுன்னு மிரட்டிட்டு இருக்கான். இவன்ட்ட சொல்லுப்பா, நீ என்னப்பா சொல்லணும்? உன் பேர் என்னப்பா? ரித்தீஷ். ரித்தீஷ், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். உங்கள்கிட்ட என்ன கேள்வி நான் கேட்கணும்? ஏதாவது கேட்கணும். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இன்னைக்கு என்ன நாள் நடக்குது? நூற்றாண்டு விழா. ஓகே, நூற்றாண்டு விழா நடக்குதுல்ல, இந்த ஸ்கூல் ஆரம்பித்த வருஷத்தை சொல்லு. 1924. 1924. ஓகே, ஆமாம், ஆசைப்பட்ட மாதிரி கேள்வி கேட்டாச்சு. சரி தம்பி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு நிறையா இருக்காங்க இல்லையா? தமிழ் அறிஞர்கள், மூதாதையர்கள், திருவள்ளுவர், பாரதிதாசன், பாரதியார் அப்படின்னு நாட்டுக்கு நல்லது செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்சவர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். கொடிக்காத்த குமரன். அவர் பிறந்த வருஷத்தை மட்டும் சொல்லு. நீங்களே சொல்லிடுங்க. அதாவது வந்து கொடிக்காத்த குமரன் எனக்கு பிடித்த தலைவர் இல்லை. அவர் பிடித்த தலைவர் என்றாலும் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர்கள்
ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். அவருடைய பிறந்த ஆண்டு நான் விரைவில் கத்திட்டு இதை எடிட்டில் போட்டுருங்க. ஐயாவை எனக்கு பிடிக்கும். சொல்லுப்பா. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அப்துல் கலாம் வந்திருக்காரு. அவர் வந்ததுனால எங்கள் ஸ்கூலுக்கு பெருமை வந்திருக்கு. இப்போ கூட எங்கள் ஸ்டேஜில் கூட நாங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் எழுதியிருக்கோம். ஆமாம் ஆமாம், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு இல்லையா அப்துல் கலாம் ஐயா? அவர் என்ன நிகழ்வுக்காக நம்ம ஊருக்கு வந்தார்? புக் ஃபேருக்கு வந்திருந்தார். புக் ஃபேர் வந்தார். ஓகே, புக் ஃபேரில் எங்கே வந்தார்? எந்த இடத்துல நடந்துச்சு? இந்த கிரவுண்டில் நடந்துச்சு. ஸ்டேஜில் அவர் பேசினார். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் இறந்துட்டார். அது ஐயோ, அந்த நிகழ்வான விஷயத்த நம்ம, அந்த கசப்பான விஷயத்த நம்ம இந்த ஒரு மகிழ்வான விஷயத்தில் நம்ம பேச வேணாம். அவர் வந்தார். இதே இந்த பள்ளியில் இப்போ ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அரங்கம் வந்து புத்தக திருவிழாவுக்காக ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அரங்கம் தான். அந்த அரங்கத்தில் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம ஊருக்கு வந்து புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த அந்த பெருமைக்குரிய பள்ளியை தான், அந்த மைதானமும் இதுதான். அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க. அந்த ஒரு புண்ணியம் செய்த ஒரு மகத்தான ஒரு விழா மேடையும் அதுதான். அடுத்தபடியாக நம்ம ஸ்கூலில் சேர்ந்த ஒரு சகோதரி வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட்லேயே நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுண்ணே அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்கிறாங்க. ஓகே சகோதரி, உங்கள் கிளாஸு உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன கருத்து சொல்லணுமோ அதை மைக்கை பிடிச்சி கேமரா பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் ஆழமாக. என் பேர் காவியா, நான் 11th A படிக்கிறேன். இந்த நூற்றாண்டு விழா நடக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே படிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்வீட் எடு கொண்டாடு சொல்லுங்கள். ஸ்வீட் எடு கொண்டாடு சொல்லுங்கள். ஸ்வீட் எடு கொண்டாடு. ஓகே. ஆசிரியர் ஆ நல்லப்பன். 1978லேருந்து 2013 வரை இந்த பள்ளியில் 35 ஆண்டுகள் நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்த பள்ளியில் நான் பணியாற்றும் போது 1999 பவள விழா சிறப்பாக நடந்தது. அந்த பவள விழா நடக்கும்போது நான் இந்த பள்ளியில் நாங்கள்லாம் பணியாற்றினோம். அப்போ அந்த பவள விழா நடக்கும்போது இந்த பவள விழாவுக்கான தனி கட்டடம், அங்கே வந்து முகப்பில் இருக்கிற அந்த தனி கட்டடத்தை நாங்களே பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி, அந்த பொருளாகவே வசூல் பண்ணி அந்த கட்டடத்தை கட்டி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து அதை கல்வி அமைச்சர் வந்து திறந்து வச்சார். அதில் மலர் வெளியீட்டு குழு, நாங்கள் ஒரு மலர் அந்த 75வது ஆண்டில் மலர் வெளியிட்டோம். அந்த மலர் குழுவுக்கு நான் தலைவராக இருந்தேன். என்னை தலைவராக போட்டிருந்தார். சிறப்பான மலர் வெளியிட்டோம். சிறப்பாக அந்த நடந்தது. அதே மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவும் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதை முயற்சி பண்ணி சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த பள்ளியினுடைய நான் பணி நிறைவு பெற்று 10 ஆண்டுகள் ஆனாலும் இந்த பள்ளியில் என்னை வந்து மேலாண்மை குழுவில் கல்வியாளராக நியமிச்சிருக்காங்க. இப்போ விழா குழுவில் உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பள்ளியில் வந்து படித்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது இல்லாமல் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அப்படியெல்லாம் நிறைய பேர் இங்கே இந்த பள்ளியில் படித்தவர்கள் வெளியில் இன்றைக்கி இருக்காங்க. சிறப்பான மாணவர்கள் இருக்காங்க. அப்போ 78 ஆரம்பித்தப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் அரியலூரை விட்டால் வேறு ஸ்கூலே கிடையாது. அரியலூர் விட்டால் ஜெயங்கொண்டம், ஜெயங்கொண்டத்தை விட்டால் பெரம்பலூர் தான். 3000 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்தாங்க. நாங்கள் ஆசிரியர்களே ஒரு 100 பேர் இருந்தோம். அவ்வளோ ஆசிரியர்கள் இருந்தோம். அது அவ்வளோ இப்போ சிறப்பான பள்ளி. இது பாரம்பரியம் மிக்க பள்ளி. 1918 ஆரம்பிச்சது. முறையாக பார்த்திங்கன்னா 1918 ஆரம்பித்தது. அப்போ நடுநிலை பள்ளியாக இருந்தது. 1924 அது உயர்நிலை பள்ளியாக மாற்றப்பட்டது. பிறகு 1924லேருந்து 2024 இப்போ 100 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்தணுன்னு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அரியலூர் அகர வரிசையில் முதலிடத்தில் இருக்குது. அகர வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறதுனால அரியலூர் பள்ளியை தான் முதல்ல வந்து சிறப்பாக நடத்தணும் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் நிகழ்ச்சி இங்கே நடக்குது. இதுக்கு முன்னாடி கலைஞர் படித்த பள்ளிங்கிறதுனால அங்கே திருக்கோவிலையில் முதல்ல அந்த விழா நடத்துனாங்க. இங்கே வந்து நாங்கள் துணை முதலமைச்சரை இங்கே வரவழைக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மீண்டும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ஸ்தூபியை உருவாக்கியிருக்கோம். அந்த ஸ்தூபியில் வந்து 100ன்னு போட்டிருக்கோம் மேலே. அந்த ஸ்தூபியை வந்து என்னைக்கு துணை முதலமைச்சர் அரியலூர் வந்தாலும் அதை வந்து அவர் தான் திறந்து வைப்பார். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். பாரம்பரியமிக்க பள்ளி, ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பள்ளி, சிறந்த பள்ளி. ஐயா ஊவே சாமிநாதர் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து இங்கேயே வளர்ந்தவர். இது ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்த ஊரை சேர்ந்தவர். இந்த பள்ளியில் படித்தவர் என்று கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த பள்ளி, பாரம்பரியம் மிக்க பள்ளி என்பதை கூறி இந்த நூற்றாண்டு விழாவிற்கு நமது முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்து இந்த நூற்றாண்டு விழாவை இன்றைக்கி சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த விழா நடக்குது. மாண்புமிகு நமது போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் சுடரை ஏந்தி இந்த விழாவை இன்றைக்கு நடத்த இருக்கிறார். எஸ்பி வருகிறார்,
அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகிறார்கள். எனவே இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு அந்த காமராஜர் திடலிலிருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேரணியில் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சீர்வரிசை செய்வதற்காக அவரவர்கள் முடிந்த அளவு பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு மேளதாளம் முழங்க சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம். எங்ககிட்ட படித்த மாணவர்கள் இன்றைக்கு எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இங்கே வருகை புரிய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், பெருமையாக இருக்கிறோம். நூற்றாண்டு விழாவை அரியலூர் மக்களே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை தயாரித்து கொண்டிருக்கிறவரும் இந்த பள்ளி மாணவர்கள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். இவர்களையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நம்ம நிறைய ஆசிரியர்களை பார்த்தோம், மாணவர்களை பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளினாலே எல்லா ஆசிரியரும் எல்லாருக்கும் தெரிய மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் வேரியஸாக இருக்கும், கிளாஸு 8th 10th வேரியேஷன் ஆகும். ஆனால் ஒட்டுமொத்த ஸ்கூலே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா விளையாட்டு ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர். அவரை தெரியாமல் இருக்கவே முடியாது. அது மாதிரி நம்ம படித்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் அந்த சாரோட விசில் சத்தத்துக்கு ஒன்று தெரிச்சு ஓடுவோம், இல்லை அவரை பார்த்து ஓடி வருவோம். அப்படி ஒரு அன்பான ஆசிரியர் எங்களுடைய ரமேஷ் சார். சார், நீங்கள் வந்து இந்த நூற்றாண்டு விழா குழுவில் இருக்கீங்க, இங்கே ஆசிரியராக பணியாற்றுனீங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய மன நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிங்க சார். என் பேர் ரமேஷ். நான் இந்த பள்ளியில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். இந்த பள்ளிக்கும் எனக்கும் அரை நூற்றாண்டு காலம் தொடர்பு உண்டு. நான் வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து இந்த பள்ளியில் வந்து சுற்றி திரிந்தவன், விளையாண்டவன். 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் படித்தேன். இந்த பள்ளியிலே மாணவ தலைவராக இருந்து சிறப்பான முறையில் செயல்பட்டேன். அதன் பிறகு ஆசிரியராகி இந்த பள்ளியிலே வந்து மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்து பல மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு இந்திய அளவிலே விளையாடிய வளைகோல் பந்தாட்டத்திலே விளையாடிய மாரீஸ்வரன் என்ற மாணவன் நம் பள்ளியிலிருந்து உருவான மாணவன். மாரீஸ்வரன் என்ற மாணவன் பளுதூக்குதல் போட்டியிலே அகில இந்திய அளவிலே தங்கப்பதக்கம் பெற்று இன்றைக்கு சண்டிகர் விமான சர்வீஸிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம் பள்ளியிலே வளைகோல் பந்து மற்றும் பளுதூக்குதல், கைப்பந்து, ஹேண்ட்பால் போட்டிகளிலே வெற்றி பெற்று சென்னையிலே பல்வேறு துறைகளிலும் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3 துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மூச்சே இந்த பள்ளி தான். இந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிற்காக நாங்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இதற்காக சிந்தனை செய்து இதற்காக உழைத்து மிக சிறப்பான முறையிலே இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாட நாங்கள் அரும்பாடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மூச்சு இந்த பள்ளி. இந்த பள்ளியால் நான் பெருமை பெற வேண்டும், என்னால் இந்த பள்ளி பெருமை பெற வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அனைவரும் விழாவிற்கு வருகை நான் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வந்து நம்ம ஒரு பழம்பெரும் முன்னாள் மாணவரை பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1941 இந்த பள்ளியில் பயின்ற ஒரு மாணவர். நம்ம அரியலூர் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பின் தற்சமயம் அவர் தான் தலைவராக இருக்கார், திரு சீனி பாலகிருஷ்ணன் ஐயா. இந்த பள்ளியில் மாணவனாக சேர்ந்தேன். அதற்கு முன்பு ஆரம்ப பள்ளியில் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்து 4ஆம் வகுப்பு அரசு உயர்நிலைப் பள்ளியிலே மாவட்ட மன்ற பள்ளி என்று இருந்தது. மாவட்ட மன்ற பள்ளியில் அப்பொழுது நான் சேர்ந்தேன். பள்ளியில் சேர்ந்த பொழுது சம்பளம் கட்டி தான் படிக்கணுங்கிற நிலை இருந்தது. சம்பளம் கட்டி படிக்கக்கூடிய நிலையிலே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களெல்லாம் மிக தெளிவாக சொல்லுவார்கள். நான் அந்த ஆசிரியர்கள் சொல்லியதை கேட்டுதான் பள்ளி இறுதி வகுப்பு வரையிலே படித்தேன். பள்ளி இறுதி வகுப்பில் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படித்தேனே தவிர வீட்டில் போய் நான் பாடம் படித்ததே கிடையாது. இறுதி வரையிலுமே தேர்ச்சி பெற்றேன். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பள்ளியில் கோடிக்கணக்கானவர்கள் பயின்றிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான மக்கள்கள் படித்து பெரிய பதவியில் இருக்கின்றார்கள். என்னடா அது இந்த பக்கம் காதிலே வந்து அடிக்குது. ஓகே, இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம 12th படிக்கும் போது அந்த அராத்து அந்த இதாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது நம்ம டீம் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன கிளாஸ்? 11th. நீங்க 12th. ஓகே. என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம்? ஸ்பார்டன்ஸ். ஓகே. ஸ்பார்டன்ஸ். நீங்க உங்க கேங்குக்குன்னு ஒரு பேர் இருக்குமே, அது என்ன பேரு? சோலையம்மாவா? உங்களுக்கு சரி, ஓகே தம்பி. தம்பி, இப்போ வந்து உங்க ஸ்கூல் இன்னைக்கு வந்து இருக்குது சிங்கம் கேண்டீனமோ சொல்லுமா? சொல்லியாச்சு தம்பி. உங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு நூற்றாண்டு விழா காணுது தெரியுமா? இது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது? சிக்கன் பிரியாணி போடுறாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஹாப்பினஸ் ஜாலியா முன்னாள் மாணவர்களை நீங்கள் பார்க்குறது ஹாப்பியாக எல்லாம் வராங்க. ஓகே. நீங்கள் தம்பி? பிரியாணி போட்டா தம்பி, நம்ம ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு விழா காணுது இல்லையா? இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறது. நம்ம பசங்களோட ஒன்றா இருக்கிறது மாதிரி இருக்கு. அவ்வளோதான். எனக்குலேயே இங்கே பாருங்க, என் தம்பி ஒருத்தர் அலூர் வெப்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ணியே காமிச்சிட்டேன். அதாவது இவ்வளோ நேரம் இவர் உங்களை இன்டர்வியூ எடுத்தாரா இல்லை நீங்கள் அவரை எடுத்துட்டு இருந்தீங்களா? தெரியல. சரி, அதெல்லாம் விட நீங்கள் எல்லாம் +2 தானே சொன்னீங்க. வந்ததும் நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுத்துரும். இந்த பையன் பார்த்தா எப்படி இருக்காப்புல சொல்லு. 12th முடிச்சுட்டு ஒரு ஜோசியை சொல்ல போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜோசியை சொல்ல போகிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் யார் யார் எப்படி எப்படி இருக்க போகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோமா நீங்களே சொல்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவோம்ப்பா, எல்லாம் பண்ணுவோம். பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம படித்து முடிச்சுட்டு யார் யார் இப்போ வந்து நீ சொல்லு சரியா? ஃபஸ்ட்டு நம்ம தம்பி தான் ஸ்மார்ட்டாக இருக்காப்புல. தம்பியோட கணிப்புக்கு தம்பி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி ஒரு போலீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கான ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். உங்கள் எய்ம் அதான் தம்பி? இந்த கிளி சொன்னது சரியா? சரியில்லை. சரியில்லையா? சரி, உங்களோட ஆசை என்ன? 3 வருஷம் காலேஜ் முடிக்கணும். அடுத்த 3 வருஷம் சிங்கப்பூர் போகணும். லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். சூப்பரா தம்பி. வேற யார்? நீ வா. அந்த அதே குள்ளமா இருந்தாலே கொஞ்சம் விவரமா தான் இருப்பாங்க. வா தம்பி, அவ்வளோ ஓகேவா? எங்க வா. சரி, ஓகே. வேற யாரு? 5 10 அரியலூர் ஹைஸ்கூல்ல அங்கே எத்து. அடுத்து வேற ஐட்டம். அரியலூர் வைப்ஸா? ஓகே.